நீரில் குதித்தேனோ கணபுரத்தாளைப் போலே. ஸ்ரீமத் பாகவதத்தில் வியாச மகிழ்ச்சி நதிக்கரைகளில் ஆழ்வார்கள் அவதரித்து எம்பெருமானின் குண சங்கீர்த்தனம் செய்து பக்தியை பரப்புவார்கள் என்றார். அதன்படியே துவாபர யுக இறுதி தொடங்கி ஆழ்வார்கள் தட்சிண தேசத்து ஆற்றங்கரைகளில் தோன்றினர். ஆழ்வார்களின் பக்தி பெருக்கின் வெளிப்பாடே அருளிச் செயல் என்று பிரசித்தமாக போற்றப்படும் 4000 திவ்ய பிரபந்தம். ஆழ்வார்களுக்கு பிறகு ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரிய குரு பரம்பரை ஒன்று நமக்கு இந்த அரும் பொருள்களை தொடர்ந்து உபதேசித்து வருகிறது. இந்த ஆச்சாரியர்கள் ஆழ்வார்களின் பாசுரங்களுக்கு தெளிவான மற்றும் விரிவான உரைகள் எழுதியுள்ளனர். இவையே நாம் படித்து பகவத் விஷயத்தில் மூழ்குவதற்காக நமக்கு அவர்கள் விட்டு சென்ற பெரும் செல்வம். திருமங்கை ஆழ்வாரின் அவதார மாதமும் நட்சத்திரமுமான கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் நம்பூர் என்ற கிராமத்தில் வரதராஜன் என்ற திருநாமத்தோடு திருவவதாரம் செய்தவர்தான் பிற்காலத்தில் நம்பிள்ளை என்று பிரசித்தமானார். இவர் 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். திருக்கலி கன்றிதாசர், கலிவைரிதாசர், லோகாச்சாரியர், சூக்தி மகார்ணவர் மற்றும் உலகாசிரியர் என்ற திருநாமங்களும் இவருக்கு உண்டு. இவருடைய ஆச்சாரியன் நஞ்சீயர், சிஷ்யர்கள் வடக்கு திருவீதி பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை, பின்பழகிய பெருமாள் ஜீயர், ஈயுண்ணி மாதவப் பெருமாள், நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் மற்றும் பலர். நம்பிள்ளையின் அவதாரம் பற்றி ஒரு விசேஷம் உண்டு. திருமங்கை ஆழ்வாரின் பாசுரங்களின் அர்த்தங்களை திருக்கண்ணமங்கை பெருமாள் கலியனிடமிருந்தே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டாராம். அதனால் கலியனே நம்பிள்ளையாக அவதரித்து திருக்கண்ணமங்கை பெருமாள் நம்பிள்ளையின் சிஷ்யனான பெரியவாச்சான் பிள்ளையாக அவதரித்து அருளிச் செயலின் அனைத்து விசேஷார்த்தங்களையும் கற்றுக்கொண்டார் என்று கூறுவார்கள். ஸ்ரீரங்கத்தில் நம்பிள்ளையின் காலக்ஷேபம் மிகவும் விசேஷமானது. பெரிய பெருமாள் திருப்பாதங்கள் நீட்டிக் கொண்டிருக்கும் கிழக்கு திசை திருச்சுற்றிலே எழுந்தருளியிருந்து காலக்ஷேபம் சாதித்து வந்தார் நம்பிள்ளை. அதனால்தான் இன்றளவும் நாம் சன்னதியை விட்டு வெளியே வந்தவுடன் இவ்விடத்திற்கு நமது பிரணாமங்களை செலுத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளோம். நம்பிள்ளையின் காலக்ஷேபத்தில் தானும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை மிகுதியால் பெரிய பெருமாள் தனது அர்ச்சாநிலையை கலைத்து எழுந்து நின்றாராம். சன்னதியின் திருவிளக்குகளை கண்காணிக்கும் கைங்கரியத்தை செய்து வந்தவரான திருவிளக்கு பிச்சன் என்பவர் இதனை கண்டு அர்ச்சை நிலையை தாம் கலைத்தல் ஆகாது என்று கூறி பெரிய பெருமாளை திருவனந்தாழ்வான் மீது கிடக்குமாறு வேண்டிக் கொண்டாராம். திருவரங்கத்தில் நம்பெருமாள் சன்னதியில் நடக்கும் இவரின் காலக்ஷேப பேருரைகளை கேட்க பெருமளவில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டத்தைக் கண்டு இது நம்பெருமாள் கோஷ்டியோ நம்பிள்ளை கோஷ்டியோ என்று அக்காலத்தில் மக்கள் வியப்பார்களாம். ஒருமுறை நல்ல அடைமழையுடன் கூடிய இரவு பொழுது ஸ்ரீ நம்பிள்ளை தனது சீடர் சிலருடன் ஒரு சிறிய படகில் காவிரி நதியை கடந்து கொண்டிருந்தார். மழை மற்றும் எதிர்காற்றின் காரணமாக படகினை படகோட்டியால் விரைவாக செலுத்த இயல முடியவில்லை. திணறினார். ஆற்றில் வெள்ளம் கூடும் அறிகுறி தென்பட படகோட்டி படகின் பாரம் அதிகமாய் உள்ளது, ஆச்சாரியரை நாம் காப்பாற்ற வேண்டும் என்றால், நம்பிள்ளை நமக்கு வேண்டும் என்றால், நாளைக்கு வைணவம் தழைக்க நம் ஓடத்தில் பயணம் செய்யும் அந்த பெருமகனார் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஓடத்தில் இருந்து ஒருவர் காவிரி நதியில் குதித்தால் மட்டுமே காப்பாற்ற முடியும். ஓடத்தை நிலை குலையாமல் கொண்டு செல்ல முடியும் என்றான். யார்தான் முன்னுக்கு வருவார்கள் அதற்கு? காவிரியின் நீர் சுழலில் சிக்கிக்கொள்ள யாருக்குத்தான் மனம் வரும்? திடீரென்று ஓடத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த ஒரு வைணவ அடியார் கணபுரத்தாள் என்ற பெண் படகோட்டியிடம், எங்கள் ஆச்சாரியர் நம்பிள்ளையை காப்பாற்றுங்கள், நீங்கள் 100 வயது வாழ்வீர்கள் என வாழ்த்திவிட்டு காவிரி ஆற்றில் குதித்து விட்டார். படகும் கரை சேர்ந்தது. நம்பிள்ளைக்கோ தமக்காக ஒரு பெண் தண்ணீரில் குதித்து விட்டாரே என்ற வருத்தம் ஏற்பட அதை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது எங்கிருந்தோ கணபுரத்தாள், சுவாமி, நான் பத்திரமாக இருக்கிறேன், சிறு தீவு ஒன்றிருக்க அதில் ஏறிக்கொண்டேன், தாங்கள் கவலைப்பட வேண்டாம் என்றார். நம்பிள்ளை மிகவும் ஆனந்தமடைந்தார். படகோட்டி படகை எடுத்துச் சென்று அவரை காப்பாற்றி அழைத்து வந்தார். கணபுரத்தாள் நம்பிள்ளையை நமஸ்கரித்து, சுவாமி, தாங்கள்தான் சிறு தீவு உருவில் என்னை வந்து காத்தீர்கள் என்றாள். கணபுரத்தாளுக்கு அனைத்துமே தனது ஆச்சாரியராய் தெரிந்தது. அவரது உலகமே ஆச்சாரியர் குறித்த எண்ணங்களால் நிறைந்திருந்தது. அதனால் அவரது உயிரை கூட பொருட்படுத்தாது தனது ஆச்சாரியருக்காக உயிர்விடத் துணிந்தார். இப்போது ராமானுஜர் அந்த பெண்ணிடம், பெண்ணே,
நம்பிள்ளை என்ற திருநாமம் அவருக்கு எப்படி வந்தது தெரியுமா என்று கேட்டார். தெரியாது சாமி, சொல்லுங்களேன், தெரிந்து கொள்கிறேன் என்றாள் அந்த பெண். ராமானுஜர் அந்த கதையை சொல்ல திருக்கோளூர் பெண் ஆர்வமாக கேட்க ஆரம்பித்தாள். நம்பிள்ளையின் ஆச்சாரியன் நஞ்சியர் திருவாய்மொழிக்கு உரை எழுதி கொண்டிருந்தார். அதனை ஏடுபடுத்த அழகான கையெழுத்துடன் எழுதக்கூடியவரை தேடிக்கொண்டிருந்த பொழுது அவருக்கு அப்பொழுது அறிமுகமானவர்தான் வரதராஜன். நஞ்சியருக்கு வரதரின் கையெழுத்து பிடித்து போக அவரை தம் சீடராக்கிக் கொண்டார். திருவாய்மொழி உரையை வரதருக்கு கற்றுக் கொடுத்து தான் எழுதி வைத்திருந்த ஓலைச்சுவடியின் மூல பிரதியையும் வரதரிடம் கொடுத்து அதனை அவரின் கை வண்ணத்தில் ஏடுபடுத்தி கொண்டு வரும்படி சொல்லி அனுப்பினார். வரதர் சுவடிகள் அடங்கிய கட்டை எடுத்துக்கொண்டு காவிரி ஆற்றினை கடந்து அக்கரையை அடைய ஆற்றில் இறங்கினார். அப்பொழுது திடீரென ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. அவர் ஓலைக்கட்டையை தம் திருமுடியில் கட்டிக்கொண்டு நீந்தினார். ஆனால் வெள்ளப்பெருக்கின் ஓட்டத்தில் அவருடைய திருமுடியில் கட்டப்பட்டிருந்த மூலப்பிரதி நழுவி விழுந்து அதை வெள்ளம் அடித்துச் சென்றது. இதனால் மிக்க துயரமுற்ற வரதர் புலம்பியபடியே கரையை கடந்து மறுபக்கம் வந்தார். பிறகு தன் மனதை தேற்றிக்கொண்டு ஆச்சாரியனிடம் தாம் கற்று தன் மனதில் நிறுத்தி கொண்டதை நினைவில் கொண்டார். எம்பெருமானின் அருளை வேண்டினார். தமிழ் மொழி மற்றும் இலக்கியத்தில் வல்லுநராக இருந்தபடியால் பொருந்தக்கூடிய இடத்தில் சில நல்ல அர்த்தங்களை சேர்த்து அவ்வுரைகளை எழுதி முடித்து அதனை நஞ்சியரிடம் கொண்டு சமர்ப்பித்தார். இதனை படித்து பார்த்த நஞ்சியர் தாம் கற்றுக் கொடுத்ததை விட மிகச் சிறப்பாக திருவாய்மொழி உரை இருப்பதைக் கண்டு மிகவும் பரவசப்பட்டு மனம் குளிர்ந்து வரதரை பாராட்டினார். வரதரும் நடந்த சம்பவங்களை நஞ்சியரிடம் கூற மிக பூரிப்புடன் நீர் நம்பிள்ளையோ என்று ஆறத் தழுவிக்கொண்டார். அது முதல் நம்பிள்ளை என்ற பெயரே பிரசித்தமானது. அருமை சாமி, இந்த கதையெல்லாம் கேட்க கேட்க ஆனந்தமாக இருக்கிறது. சாமி, கணபுரத்தாளை போல உயிரை துச்சமென எண்ணி ஆச்சாரியரை உலகமாக நினைத்தேனா நான்? ஆச்சாரியரை பத்திரமாக கரையில் சேர்ப்பதற்காக நீரில் குதிக்கும் துணிவும் பக்குவமும் எனக்கு இல்லையே சுவாமி. என் சுயநலத்திற்காக வசதி வாய்ப்புகளை தேடிச் சென்று வாழ நினைக்கிறேனே. என் ஆச்சாரியரே அனைத்துமானவர் என்று நம்பிக்கை கொண்டு கணபுரத்தாளை போல ஆச்சாரியருக்காக என்னையே தியாகிக்க முனைந்தேனா? இல்லையே. நான் இங்கிருந்தால் என்ன, வெளியேறினால் என்ன என்று தன்னைத்தானே நொந்து கொண்டாள் திருக்கோளூர் பெண் பிள்ளை. திருக்கோளூர் பெண் பிள்ளையின் 77வது ரகசியத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? இந்த சேனலுடன் இணைந்திருங்கள். To watch more videos, please press the subscribe button and the bell icon.